வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம எலுமிச்சை ஜூஸ் எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தினமும் ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை பிழிந்து அதை வெதுவெதுப்பான தண்ணீரோடையோ அல்லது ஜில்லான வாட்டரோடையோ நம்ம கலந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இந்த மாதிரி எலுமிச்சை பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அது நம்மளுடைய உடலுக்கு பல்வேறு நன்மைகளை அளிக்கக்கூடிய, எளிமையாக கிடைக்கக்கூடிய, அதுவும் உயர்தர ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய ஒரு பழமாகவும் இருக்குது. ஸோ உயர்தர ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னா கால்சியம், பொட்டாசியம், நார் சத்து, விட்டமின் ஏ, இரும்பு சத்து, நீர் சத்து அப்படின்னு ஊட்டச்சத்து பட்டாளமே எலுமிச்சம் பழத்தில் நமக்கு நிறைந்திருக்குங்க. ஸோ இந்த எலுமிச்சம் பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ரத்த அழுத்தத்தை குறைக்கணும் அப்படின்னா நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாங்க. அதுக்கு நம்ம ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து வெதுவெதுப்பான தண்ணீரோடையோ அல்லது ஜில்லான வாட்டரோடையோ கலந்து தினமும் நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஸோ இந்த மாதிரி தினமும் எலுமிச்சை ஜூஸ் நம்ம எடுத்துக்கொண்டு வந்தோம் அப்படின்னா எலுமிச்சை ஜூஸில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து என்ன பண்ணணும், நம்மளுடைய உடல் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி அந்த இறுக்கங்கள்லாம் இல்லாமல் பண்ணி ரத்த நாளங்கள் வழியாக, நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை உடல் உறுப்புகளுக்கு பாய்ச்சும். ஸோ இதனால் ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு செல்லும் போது மயக்கம், தலைவலி, உடல் சோர்வெல்லாம் இல்லாமல் நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம். ஸோ இந்த மாதிரி நரம்புகளில் இறுக்கங்கள் காணப்படுவது தான் நம்ம பிபி, அதாவது பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை நீக்கிறதுக்கு தான் பொட்டாசியம் சத்து இருக்கக்கூடிய எலுமிச்சை ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதில் நீர் சத்து, நார் சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எல்லாம் இருக்கிறதால, விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் இருக்கிறதால எனர்ஜியை நமக்கு கொடுக்கும். மூளை மற்றும் நரம்புகளை எல்லாம் வெகுவாக தூண்டும். சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலும் நமக்கு கிடைக்கும். சுறுசுறுப்பாக நம்மளுடைய வேலைகளை செஞ்சு முடிக்க ஆரம்பிப்போம். ஸோ போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் நம்மளுடைய உடல் எங்கும் கிடைக்கும். இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற இதயம் தொடர்பான நோய்கள் கூட நீங்கள் வராமல் முன்னாடியே தடுத்துக்கலாம். இதயத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். இப்போ பிபி ப்ராப்ளத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும், அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடணும்னு நினைச்சிங்கன்னா எலுமிச்சை ஜூஸை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். தினமும் நம்ம ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடல் எடை குறைய ஆரம்பிக்குங்க. ஸோ ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து அந்த வெதுவெதுப்பான தண்ணீரோட நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம். ஸோ வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை ஜூஸ் கலந்து தினமும் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் அதெல்லாமே கரைந்து உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் உதவிகரமாக இருக்குங்க. எனவே ஆரோக்கியமான முறையில் நீங்கள் உங்களுடைய உடல் எடையை குறைய வைக்கணும் அப்படின்னா தினமும் காலையில் எலுமிச்சை ஜூஸோட மஞ்சள் தூள் கலந்து பருக்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னா அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கொண்டோம்னா உடல் எடை இன்னும் அதிகப்படுத்தப்படுமே தவிர குறையாது. அப்போ நம்ம எனர்ஜி ட்ரிங்க்ஸு, கலோரிகள் நமக்கு போதுமான அளவுக்கு கொடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய, அதாவது பசியை கட்டுப்படுத்தக்கூடிய உணவுகளை தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவே ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸ், அதுவே பசியை உங்களுக்கு கட்டுப்படுத்திடும். அப்புறம் நீங்கள் அந்த எலுமிச்சை ஜூஸில் இருக்கக்கூடிய நீர் சத்து, நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலை தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துருங்க. ஸோ கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிறதால வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸாக நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். தொண்டை வலி சரியாகுவதற்கு நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாங்க. இப்போ தொண்டை வலி ஏற்படுவதற்கான காரணம் என்னென்னா நுண்ணுயிர் தொற்றுகள், அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் தொண்டையில் நமக்கு பரவுறதால தான். இதனால தான் சளி, இருமல் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். குறிப்பாக தொண்டை புண், தொண்டை வலி, தொண்டைகளில் வீக்கங்களும் இருக்கும். அந்த மாதிரி நிறைய தொண்டை கோளாறுகள் ஏற்படும் இல்லையா? அந்த கிருமிகளை நீக்கிறதுக்கு நம்ம உயர்தர கிருமி நாசினியாக அங்கே செலுத்தணும். ஸோ எலுமிச்சை ஜூஸ் ஒரு ஹை ஆன்டிபயோட்டிக், அதாவது உயர்தர கிருமி நாசினிங்க. அதை நீங்கள் இந்த எலுமிச்சை ஜூஸில் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து அதை வெதுவெதுப்பான தண்ணீரோடையோ இல்லை சில்லான வாட்டரோடையோ நீங்கள் நார்மலான வாட்டரோட கூட கலந்து எடுத்துக்கலாம். ஸோ எப்படி எடுத்துக்கொண்டாலுமே அது உங்களுடைய தொண்டைகளில் படும்போது அல்லது நீங்கள் வாய் கூப்பிடிக்கும் போது தொண்டையில் பட்டாலுமே அந்த நுண்ணுயிர் தொற்றுகள், அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் அது உங்களுக்கு ரிமூவ் பண்ணிடும். இப்போ தொண்டை வலி, தொண்டை புண், தொண்டை கோளாறுகள் எதுவாக இருந்தாலுமே அது லெமன் ஜூஸ் உங்களுக்கு சரி பண்ணிடும். ரத்த கொதிப்பை குறைய வைக்கக்கூடியதுங்க எலுமிச்சை ஜூஸ். எலுமிச்சையினுடைய மற்றொரு சிறந்த பயன் என்னன்னு கேட்டீங்கன்னா அது உங்களுடைய ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் உங்களுடைய உடலை சோர்வடைவதிலிருந்து மீண்டும் மீட்டு ஓய்வளிக்கும். ஸோ எலுமிச்சை ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ஸ்ட்ரெஸ், டென்ஷன், அந்த மன அழுத்தத்தை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். அதாவது உங்களுடைய உடல் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு உடல் நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு பாய ஆரம்பிக்கும் போது சுறுசுறுப்பாக நீங்கள் இயங்க ஆரம்பிப்பீங்க. ரத்த கொதிப்பெல்லாம் இருக்காது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாம் இருக்கும்போது நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்கள் இயற்கையாகவே சுரக்க ஆரம்பிச்சு நீங்கள் மீண்டும் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீங்க. செரிமான பிரச்சனை ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிக்கிறதுக்கு, செரிமான பிரச்சனை ஏற்படாமல் ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாமே நீங்கள் எலுமிச்சை ஜூஸை எடுத்துக்கொள்ளலாங்க. நம்முடைய உடல்ல செரிமான மண்டலம் மட்டும் சரியாக இல்லைன்னு வச்சுக்கலாம், உடல்ல பல்வேறு வகையான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும் அப்படின்றது நமக்கே தெரியும். நீர் சத்து, நார் சத்து
சத்தெல்லாம் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா செரிமானம் தொடர்பான பிரச்சனை ஏற்படும். அதை நம்ம நீக்கணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்து ஜூஸாக நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னா நீர் சத்து, நார் சத்துக்கள், விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையுமே வெளியே கொண்டு வந்துறதால செரிமான பிரச்சனை இல்லாமல் போயிடும். அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைக்கும், செரிமானமான உணவுகள்லேருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சும், மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். அதனால் இந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம் என எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து இருக்காது. இப்போ மலச்சிக்கல் பிரச்சனையெல்லாம் பொதுவாக நமக்கு நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா, அந்த மலச்சிக்கல் பிரச்சனையெல்லாம் அவசியப்படுபவர்கள்லாம் லெமன் ஜூஸ் எடுத்துக்கொண்டு வரும்போது செரிமானம் உங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும். அந்த மலக்குடல்களில் இறுகி போயிருக்கக்கூடிய அந்த மலங்கள் வந்து இயற்கையான முறையில் வந்து வெளியேற்றப்பட்டு உடனடியாக நிவாரணம் கிடைக்கப்படும். ஸோ உணவுகள் எடுத்துக்கொண்டு அந்த செரிமானம் ஆகிறத விட கழிவுகளை முறையான அளவில் நம்ம வெளியேற்றுவது நல்லது. அப்போ தான் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். மூட்டு வலி உங்களுக்கு வந்து குணமாகணும், எலும்புகள் பலம் பெறணும் அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து தினமும் நீங்கள் ஜூஸாக எடுத்துட்டு இருக்கீங்க நீரில் கலந்து அப்படின்னா மூட்டு வலி பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடுவீங்க. குறிப்பாக அந்த வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம், ஆஸ்டியோபோரோசிஸ், கீழ்வாதம், முடக்குவாதம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா எலும்புகள் தொடர்பான எந்த பிரச்சனைகளுமே இருக்காது. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு கிளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் உங்களுடைய அந்த எலும்பு அமைப்பை உறுதிப்படுத்தி தசைகள், நரம்புகள் அத்தனையுமே வலுப்படுத்தி உடலுக்கு ஒட்டுமொத்தமாக பலத்தை கொடுக்கக்கூடியதுங்க இந்த லெமன் ஜூஸ். அதனால நீங்கள் 50-60 வயதுகளில் கூட ஸ்ட்ராங்காக தான் இருப்பீங்க. பேலன்ஸ் தடுமாறாமல் உங்களால் ஆரோக்கியமாக இருக்க முடியும். பிஹெச் அளவுகள் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. நம்முடைய உடலில் அல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதில் எலுமிச்சை ஜூஸ் வந்து முக்கிய பங்கு வகிக்குதுங்க. ஸோ உடலில் வந்து அமில பண்புகள் நமக்கு அதிகரிக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு உடல்நல குறைவு ஏற்படும். எலுமிச்சை ஜூஸில் இருக்கக்கூடிய அல்கலைன் பண்புகள் இந்த உடல்நல குறைவை நமக்கு வந்து நீக்கி விடுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பிஹெச் அளவுகளில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே வந்து ஏற்படாது. அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பிஹெச் ஹார்மோன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து மெயின்டைன் ஆகும். கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ கல்லீரல் முதல்ல எதனால் பாதிப்படையுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீர் சத்து, நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை போதுமான அளவுக்கு எடுத்துக்கொள்ளாத போது, மாவுச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது, நான்வெஜ் ஃபுட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அசைவ உணவுகள் அளவுக்கு அதிகமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது, தீவிர மது இருந்தக்கூடிய பழக்கம் எல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த கெடுதல் தரக்கூடிய உணவுகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது கல்லீரலில் அதிகப்படியான நச்சு கழிவுகள் தேங்க ஆரம்பிக்கும். கல்லீரலில் அதிகப்படியான கொழுப்பு படிவுகளும் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கல்லீரலில் வீக்கம் ஏற்படலாம். கல்லீரல் சிரோசிஸ் நோயின்றது வந்து உங்களுக்கு ஏற்படும். இப்போ கல்லீரல் அலர்ச்சி நோயும் உங்களுக்கு வந்து ஏற்படும். ஸோ இதை நீக்கணும் அப்படின்னா அந்த கல்லீரலில் படிந்திருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை வந்து சுத்தம் செய்யணும் இல்லையா, அதுக்கு தான் நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கணும். ஸோ இது வந்து கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை அழிக்கும். கல்லீரல் சுத்தமடைவது மட்டும் இல்லாமல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விரைவில் உங்களுக்கு வந்து தீர்வு காண வைக்குங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய நன்மைகளை பெறணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் எலுமிச்சை ஜூஸ் வந்து தினமும் எடுத்துக்கொள்ளணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் சில்லான வாட்டர்லையும் கலந்து குடிக்கலாம், நார்மலான வாட்டர்லையும் கலந்து குடிக்கலாம், இது வெதுவெதுப்பான தண்ணிலையும் கலந்து குடிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து தினமும் நீங்கள் ஜூஸாக நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா பல்வேறு விதமான மருத்துவமைகளை பெறுவீங்க, நோய் எதிர்ப்பு ஆற்றலை பெறுவீங்க, நீங்கள் நலமோடு வாழ்வீங்க, எந்த நோயுமே உங்களுக்கு அட்டாக் ஆகாது. ஸோ அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.